வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்ப சின்னதா தோணலாம். ஆனா 60 வயசுக்கு மேல இருக்கிற நிறைய பெரியவர்களோட தூக்கத்தை கெடுக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அது என்னன்னா, ராத்திரி திரும்ப திரும்ப பாத்ரூம் போக எந்திரிக்கிறது. வயசான இப்படித்தான்னு நம்ம பல பேர் விட்டுட்டோம். ஆனா உண்மையிலேயே இதுக்கு காரணம் என்ன? இத கொஞ்சம் கூட சரி பண்ண முடியாதா? இன்னைக்கு அந்த விஷயத்த ஒரு உண்மை வாழ்க்கை கதையோட சேர்த்து பேசலாம். இது ரங்கம்மா அம்மாவோட கதை. ரங்கம்மா அம்மாவுக்கு வயசு 63. அவங்க கணவர் கணேசன், பையன் கார்த்திக், மருமகள் திவ்யா. ரங்கம்மா அம்மாவுக்கு கடந்த 1 வருஷமா ஒரே கம்ப்ளைண்ட். டாக்டர், ராத்திரி தூங்கவே முடியல. 2 மணி 3 மணி திரும்ப திரும்ப எழுந்து பாத்ரூம் போக வேண்டியிருக்கு. காலையில எழுந்தா தலை கனமா இருக்கு, கால்வலி, பிரெயின் ஃபாக் மாதிரி மந்த நிலை, நாள் முழுக்க சோர்வு. திவ்யா ரங்கம்மா கிட்ட கேட்டாங்க, அம்மா, நீங்க ராத்திரி எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்க? ரங்கம்மா அம்மா சொன்னாங்க, சாயங்காலம்தான் எனக்கு தாகமே வரும். டின்னருக்கு அப்புறம் 2 கிளாஸ் தண்ணி. இதுல தான் ஆரம்பிக்குது பிரச்சனை. உடம்புக்குள்ள என்ன நடக்குது? வயசாகும்போது நம்ம உடம்புல ஒரு ஹார்மோன் குறையுது. அது ராத்திரி நேரத்துல கிட்னிக்கு சிறுநீர் உற்பத்திய மெதுவாக்குன்னு சிக்னல் அனுப்பும். இந்த ஹார்மோன் குறையும்போது கிட்னி ராத்திரியும் ஃபுல் ஸ்பீட்ல வேலை பண்ணும், அதிக சிறுநீர் உருவாகும், பிளாடர் சீக்கிரம் நிரம்பும். அதனால தான் தூக்கம் கெட்டு போகுது. மேலும் சின்ன வயசுல பிளாடர் 400-500 ml வரை தாங்கும். 60க்கு மேல போனா 150 ml வந்தாலே சிக்னல் அனுப்ப ஆரம்பிச்சிடும். அதாவது அரை கிளாஸ் அளவு சேர்ந்தாலே எழுன்னு பாடி சொல்றது. ரங்கம்மா அம்மா செய்யற சின்ன சின்ன தவறுகள். 1. சாயங்காலம் அதிக தண்ணி. காலை கொஞ்சம், மதியம் கொஞ்சம், சாயங்காலம் எல்லாம் சேர்த்து. இதனால கிட்னிக்கு ராத்திரி ஓவர் டைம். 2. தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோர்ஸா பாத்ரூம். பிளாடர் ஃபுல்லா இல்லாதபோ காலி பண்ணினா நர்வ்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். அப்புறம் ஃபுல்லா இல்லாதபோ கூட ஃபுல் மாதிரி ஃபால்ஸ் சிக்னல் அனுப்பும். 3. ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜ் வாட்டர். சாயங்காலம் ஐஸ் கோல்ட் வாட்டர் குடிச்சா பிளாடர் லைனிங் இரிட்டேட் ஆகும். வயசானவர்களுக்கு நர்வ்ஸ் இன்னும் சென்சிட்டிவ். 4. ஈவினிங் ட்ரிங்க்ஸ். ஹெர்பல் டீ, கிரீன் டீ, மசாலா டீ, காஃபி, டர்மரிக் மில்க். இதெல்லாம் பாடியை ரிலாக்ஸ் பண்ணும். ஆனா கிட்னியை யூரின் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லும் மைல்ட் டயூரிட்டிக்ஸ். 5. உப்பு ஜாஸ்தி சாப்பாடு. அப்பழம், ஊறுகாய், காரமான குழம்பு. இதெல்லாம் தர்ஸ்ட அதிகப்படுத்தும். ராத்திரி படுக்கும்போது அந்த ஃப்ளூயிட் ஹார்ட் அண்ட் கிட்னி பக்கம் திரும்பும். அதனால ராத்திரி யூரின் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். அப்போதான் ரங்கம்மா ஏன் கிளினிக்குக்கு வந்தாங்க. அவங்க அனுபவிச்ச எல்லா கஷ்டத்தையும் ரொம்ப சோகமா சொன்னாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட சொன்ன சின்ன மாற்றங்கள் என்னன்னா, 1. காலை மூவ்மெண்ட். சூரிய ஒளியில 10 நிமிஷம் நடை. சேர்ல உட்காந்து கால்களை அசைக்கிறது, கை ஸ்ட்ரெச். இதனால் டே டைம்ல ஃப்ளூயிட் வெளியேறும். தண்ணிய நாள் முழுக்க சமமா காலை முதல் மாலை வரை ஈவனா குடிக்கிறது. 6-7 மணிக்கு அப்புறம் பெரிய அளவு அண்ட் ஜில்லுன்னு தண்ணிய குடிக்க வேண்டாம். 2. தூங்குற பாஸ்சர். இடது பக்கம் படுத்து ஒரு பில்லோ தலைக்கு, ஒரு பில்லோ முழங்காலுக்கு நடுவுல வச்சு தூங்கணும். இதனால் பிளாடர் பிரஷர் குறையும், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், ஃபால்ஸ் சிக்னல்ஸ் குறையும். 3. ராத்திரி எழுந்தா வேகமா பாத்ரூம் ஓடாதீங்க. 1 நிமிஷம் நிதானமா இருங்க. உங்களையே கேளுங்க, உண்மையில பிளாடர் ஃபுல்லா? இல்லனா 5 தடவை ஆழமா மூச்சு இழுத்து விட்டு வயிற்ற ரிலாக்ஸ் பண்ணுங்க. நரம்புகள் மெதுவா ரீட்ரெயின் ஆகும். 4. பிரீதிங் டெக்னிக். 4 தடவை இன்ஹேல் பண்ணி 6 தடவை எக்ஸேல் பண்ணுங்க. இப்படியே 5 நிமிஷம் பண்ணுங்க. இதனால் இதயம் ஸ்லோவாகும், மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும், ஸ்லீப் சிக்னல் ஆக்டிவேட் ஆகும். ரங்கம்மா இது எல்லாத்தையும் நல்லா ஃபாலோ பண்ணாங்க. 2 வாரத்துல அவங்களுக்கு நைட் அவேக்கனிங்ஸ் குறைஞ்சுது, காலையில ஃப்ரெஷ்ஷா இருந்தது, பிரெயின் ஃபாக் இல்ல, மூட் இம்ப்ரூவ் ஆச்சு. இதை கவனிச்ச கணேசன் சொன்னது, என் மனைவிக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தூக்கம் திரும்ப வந்திருக்கு. அதனால நண்பர்களே, வயசு காரணம்தான், ஆனா பழக்கம்தான் தீர்வு. பெரிய மாற்றம் தேவையில்ல, சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போதும். சரியான நேரத்துல தண்ணி, சின்ன மூவ்மெண்ட், நல்ல பாஸ்சர், அமைதியான பிரீதிங். இது எல்லாம் சேர்ந்தா ராத்திரி தூக்கம் திரும்ப வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க அப்பா அம்மா பாட்டி தாத்தாவுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்படி ஹெல்த் அவேர்னஸ் கான்டென்ட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.